இந்த சுந்தர் சி வந்து ரஜினிகாந்த் படம் நடித்த அந்த படத்தை விட்டு விலகிறத பற்றி பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், தமிழ் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் கதாநாயகனை எத்தனை வயசு வந்தாலும் நடிச்சிட்டு இருப்பார். நீங்கள்னா பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எத்தனை வயசில் வந்து. ஆனால் ஒரு இயக்குனரோ ஒரு இசையமைப்பாளரோ அந்த அளவுக்குலாம் வர விட மாட்டாங்க அந்த கதாநாயகர்கள். நிறைய காலத்துங்கட்டத்தில் அதுமாரி நடந்திருக்கு. இதுமாரி இப்போ இது வந்து கலந்துருக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, டென்ட் இந்த டென்ட்டுக்கு பாருங்க அம்பாங்க கதையை. இவர் என்னமோ இந்த டென்ட்லேயே நடிச்சிட்டு இருக்க மாதிரி. அந்த காலத்துலேருந்து இருந்தவங்க தானே. ஒரு இயக்குனர் வந்து தெரியாதா? இப்போ பாருங்கள், எஸ்பி முத்துராமனுங்கெல்லாம் படமே கிடையாது. ஆனால் அப்போ அவர் படம் கொடுத்தா பண்ண மாட்டாரா? பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. நல்ல பெரிய ஆக்டர் கால் ஷீட் கொடுத்தா கண்டிப்பாக பண்ண தானே செய்வாங்க. அதுமாதிரி ஏகப்பட்ட இயக்குநர்கள்லாம் சும்மா வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அது ஒரு சில இந்த மணிரத்னம், இப்போ இந்த சுந்தர் சி, இந்த ஒரு சில இயக்குனர் மட்டும் அப்போருந்து இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய கெட்டிகாரத்தனத்தை பொறுத்து இருக்குது. சில இயக்குநர்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்லாம் விலகி தனியாக படம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இயக்கத்தில் நடித்த பழைய கதாநாயகர்கள் இன்னி வரைக்கும் படத்தில் நடிச்சுட்டு தானே இருக்காங்க. கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் இதுமாரி வந்தால் ஏதாச்சும் பண்ணி விட்ருவாங்க. இதுமாரி நிலமையில தான் அவர் வந்து விலகினது மன கஷ்டத்தில். என்னடா இதுன்ட்டு.